மட்டும் உள்ள தள்ளி இந்த மொபைல் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கீழே இறங்கினா கை கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போனா அந்த பக்கம் சைடில் ஆட்சி அண்ணா கொஞ்சம் மேலத்துக்குண்ணா ஆனதுண்ணா ஓகேண்ணா தமிழகம் முழுவதும் கொஞ்சம் லைட் ஓகே 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 ஓகேண்ணா ஓகேண்ணா பக்கண்ணா அதிகமான போதைப் பொருட்கள் நடமாடுவதை கண்டித்து ஏற்கனவே கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டித்து அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத விடியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதோடு நின்றுவிடாமல் தன்னுடைய கட்சியில் இருக்கிற ஒருவரே 2000 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிலே பல்வேறு நாடுகளின் அழுத்தத்தின் காரணமாக 2 மாதங்கள் நடவடிக்கை எடுத்து இப்பொழுது ஜாபர் ஷாதிக் என்பவரை அடையாளம் கண்டுபிடித்து அவர் நிறைவாக இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 45 முறை வெளிநாடுகளுக்கு தேங்காய் துணிகளும் மற்றும் மீன் போன்ற ஏற்றுமதி பொருட்களை வைத்து 45 கன்சல்மெண்ட் செய்திருக்கிறார். போதைப் பொருட்கள் அதிகமாகிவிடும். அப்படி கூட அமைதியாக வாழாக இருந்த இன்றைய முதலமைச்சரை கழக பொதுச் செயலாளர்கள் ஆரம்பித்தார்கள். தமிழக முதல்வர் வழியாக கிருஷ்ணகிரி வருவாய் மாவட்டம் மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டம் நாங்கள் என்ன செய்யணும் என்று இந்த விடியா திமுக அரசை கண்டித்து தொழிற்சாலை ஆணையத்தினுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் குட்கா புழக்கம் இருக்குதுன்னு சொல்லி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயே குட்கா பொருட்களிலிருந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது இதே நிலை தான் தொடர்ந்து திமுக ஆட்சியிலையும் இருக்குது. இவங்க நாங்கள் உங்கள் ஆட்சியில் தான் போதைப் பொருள் புழக்கம் இருந்ததுன்னு அப்போ போராட்டம் பண்ண நிலை இப்போ இன்னும் எந்த நிலையும் மாறாமல் இருக்குது. அதாவது கடந்த ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் இருக்கிற இடத்தை உடனடியாக கண்டுபிடித்து மாணவர் அளவிலே இளைஞர்கள் அளவிலே செல்லாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது கடந்த ஆட்சி. நீங்கள் ஊடகத்தைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையைச் சேர்ந்த நண்பர்கள் இது போன்ற பள்ளி மாணவர்கள் படிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற டீக்கடைகள் என்று கேட்டால் வெட்டிக்கல்லை சேர்ந்தால் கெட்ட கிடையாது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் அது கிடையாது. அதை தாண்டி இப்பொழுது இன்டர்நேஷனல் அளவிலே ஒரு போதைப் பொருள்கள் கைமாறக்கூடிய ஒரு கேந்திரமாக தமிழகம் மாறியிருக்கிறது. அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இதை பொறுத்தவரையில் கடந்த ஆட்சி இந்த ஆட்சி என்பதை விட மாணவருடைய எதிர்கால நலன், இளைஞருடைய எதிர்கால நலன், இந்த எதிர்கால நலனில் அக்கறையோடு இந்த ஆட்சி செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். பிரதமர் இன்று கல்பாக்கத்தில் ஈழமுறை துவங்கி வைக்கிறாரு. இதுக்கு கம்யூனிஸ்ட் நாம் தமிழர் கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வெளிநாடுகளில் கூட இது வேணாம் தடை செய்யக்கூடிய நிலையில் இங்கே கொண்டு வந்து திணிக்கிறீங்க அப்படிங்கிறது. பாரத பிரதமர் இன்று துவங்கி வைப்பதற்கு செல்லவில்லை, பார்வையிடுவதற்காக சென்றிருக்கிறார். பார்வையிடுவதற்கு செல்வது அவருடைய எண்ணம் நீர்நிலையை பார்வையிடுவதாக. ஏனென்றால் இப்போது நாட்டிலே பாரத பிரதமர் தனியாக கட்சி மேடைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் தனியாக வர வேண்டும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் எப்படி நடந்து கொள்கிறார் பாருங்கள். எதையாவது ஒரு அரசு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு அந்த அரசு நிகழ்ச்சிக்காக அரசின் செலவை வைத்து அரசின் வாயிலாக செலவு செய்து அரசு நிகழ்ச்சியை பார்வையிட்டு அடுத்ததாக தன் கட்சியினுடைய தேர்தல் பணியில் அந்த மேடைக்கு வர இருக்கிறார். இவ்வளவு சுயநலம் மிக்க ஒரு தலைவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறார் என்பதுதான் சொல்ல வேண்டும். வேறு எதில் சொல்வதற்கு தொடர்ந்து பிரதமர் மேடைகளில் பேசும்போது எம்ஜிஆர் பேசுகிறார், அல்லது ஜெயலலிதா குறித்து பேசுகிறார், இல்லை ஏதாவது விஜயகாந்த் குறித்து பேசுகிறார். மாற்றுக் கட்சி தலைவர்களை குறித்து பேசுவதாக இருக்கிறத சொந்த கட்சியினுடைய தலைவர்களை பற்றி எந்த ஒரு இதுவும் பேச முடியாது.
மற்றவர்கள் சாதனை பற்றி தான் பேசுவது, அவங்க சாதனை குறித்து. ஒரு நாட்டினுடைய பாரத பிரதமர் ஒரு கட்சியினுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர். நாங்கள் எல்லாம் ஒரு மேடையில், அரசியல் மேடையில் பேசுவோம் என்று சொன்னால், எங்கள் கட்சியினுடைய உருவாக்கியவர் தன்னை பெரியாரை சொல்லுவோம், பேரறிஞர் அண்ணாவை சொல்லுவோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை சொல்லுவோம், புரட்சித் தலைவர் அம்மாவை சொல்லி இவர்கள் வழிவந்த எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர். அப்படி அரசியல் மேடையிலே நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் தன்னை வளர்த்து ஆளாக்கிய, அந்த பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கிய மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் பற்றி அவர் பேசுவதில்லை. உருவாக்கி இன்று வயது முதிர்வின் காரணமாக ஒதுங்கியிருக்கின்ற அத்வானி பற்றி பேசுவதில்லை. தன்னுடைய கட்சியினுடைய தன் முன்னோர்களை பற்றி பேசாமல் மாற்றுக் கட்சியிலே, எதிர்கட்சியிலே இருக்கின்ற தலைவர்களை பேசி மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று அவர் முயற்சி செய்கிறார். நான் அவருக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலே செய்த நற்பணியின் காரணமாக அவரை ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், அதேபோல புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏற்றுக்கொண்ட கட்சி தொண்டர்கள், அதேபோல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த நலத்திட்டங்களைப் போலவே இந்த சமூக மாற்றத்திற்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் இயங்காக நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவை ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள் இன்று 4 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து, ஏழை எளிய மாணவர்களுக்கு திட்டங்களை கொடுத்த எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்ட கழகத்தின் அதே போல அவர் ஆட்சி, நல்ல ஆட்சியில் ஏற்றுக்கொண்ட பொதுமக்கள், இவர்கள் யாரும் நரேந்திர மோடி அவர்கள் ஏமாற்றுகின்ற இந்த சித்து விளையாட்டுக்கு ஏமாற மாட்டார்கள். அவர்கள் உண்மையாக, உணர்வுபூர்வமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வருகின்ற கூட்டணிக்கு தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். இதை தேர்தல் முடிவுக்கு முன்பாக பாரத பிரதமர் தெரிந்து கொள்வார், இந்த மாநிலத்தினுடைய தலைவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதை தெரிவிக்கிறார். சார், பாராளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி நிலவினால் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக போகும் சொல்லி அரசியல் விமர்சனம் சொன்னாங்க. அதை எப்படி பார்க்குறாங்க? மும்முனை போட்டி, பாராளுமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி, அதிமுக, திமுக, பாஜக 3 ஆளுங்கட்சிக்கு சாதகமாகிடுன்னு சொல்லி அரசியல் விமர்சனங்கள் பார்க்குறாங்க. அரசியல் விமர்சகர்கள் தனக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்றவாறு சொல்லுகிறார்கள். ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் தான் எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை உயர்த்தி பேசுகிறார்கள். ஒரு சில விமர்சகர்கள் தான் நாட்டின் நடப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேறு மாதிரி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுடைய முடிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் என்பது மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் அண்ணாமலை சொல்றாரு, இது மாதிரி ஆர்ப்பாட்டமெல்லாம் வேஸ்ட்டு, நிறைய பார்த்துட்டோம், ஆர்ப்பாட்டத்தால் ஒன்றும் ஆக போகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். அவர் அப்படி சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த போதைப் பொருளுடைய ஊற்றுக்கண்ணே எங்கே இருக்கிறது என்று சொன்னால் குஜராத்தில் தான் இருக்கிறது. குஜராத்தை ஆட்சி செய்கின்றவர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவர். கடந்த 20-25 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாநிலத்திற்கு தான் ஆப்கானிஸ்தானத்திலிருந்து ஹெராயின் வருகிறது, மெத்தமின் வருகிறது, சரஸ் வருகிறது, ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகிறது, பாகிஸ்தானிலிருந்து வருகிறது, ஈரானிலிருந்து வருகிறது. அங்குதான் பிடிக்கப்படுகிறது, அங்குதான் மாஃபியா கூட்டம் இருக்கிறது. அதோடு மட்டும் ஒரு உண்மை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹெராயினை பதப்படுத்தக்கூடிய அலகுகள், உற்பத்தி அலகுகள் இந்தியாவிலேயே குஜராத்தில் தான் காளான்கள் போல முளைத்துக் கொண்டு அந்த ஹெராயினை பதப்படுத்தி விற்பதற்காக அங்கே சிறு சிறு தொழிற்சாலைகள் இருக்கிறது. இதையெல்லாம் மறந்துவிட்டு திரு அண்ணாமலை அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் இதை உள்ளே நுழைந்தால் அவளுக்கு அடிக்கும். இப்பொழுது கூட அந்த காண்ட்லா போர்ட், அதோடு மட்டுமல்ல நம்முடைய அதானி போர்ட் 3 மெட்ரிக் டன் போதைப் பொருள் ஹெராயின் மெத்தன் பிடித்து அதனுடைய உலக மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 21,000 கோடி. 1 கோடி 2 கோடி இல்லை, 21,000 கோடி. இப்படி அந்த மாநிலத்தில் போதைப் பொருட்கள் அங்கிருந்து தான் மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்கிறது. ஒரு சர்வே சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், குஜராத்திலும்
இமாச்சல பிரதேசத்தில் தான் போதைப் பொருள் உட்கொண்டு இறக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று இந்த 2 மாநிலத்துடைய சர்வே சொல்லிக் கொண்டிருக்கிறது. முதலில் அவர்களுடைய முதுகில் இருக்கின்ற அழுக்கு எடுக்க சொல்லுங்க. சும்மா உங்கள்கிட்ட பிரஸ் கட்சிட்டா எதையாவது பேசிட்டு இருக்காரு. இதை சொல்ல சொல்லி இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இன்னொன்னு சொல்றேன், அவர் ஏற்கனவே திராவிட கட்சிகள் இந்த நாட்டை சீரழிக்கிறது சொல்றாரு. 25 வருஷமா முதலமைச்சராக இருந்த குஜராத் மாநிலத்தில் கல்வியினுடைய ரேட் என்னன்னு கேளுங்க. அவர் கேளுங்க, சும்மா இதை பேசிட்டு போவார். தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி படிக்கிறதுக்கு 52%. குஜராத்தில் எவ்வளவு தெரியுமா? 34%. வளர்ந்த மாநிலம் சொல்றாங்க. யாருக்கு வளர்ந்த மாநிலம்? இன்னொன்னு, எத்தனை மெடிக்கல் காலேஜ் அவர் கொண்டு வந்திருக்காரு குஜராத்தில்? பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நேற்று சீஃப் மினிஸ்டர் அந்த 95 இருக்காரு. அவர் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு? நாங்கள் எத்தனை மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்திருக்கோம்? இங்கே வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்த பின்னாடி முதலமைச்சர் இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு 5 மெடிக்கல் காலேஜ், 16 மெடிக்கல் காலேஜ் இந்த 10 வருஷத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். குஜராத்தில் இவங்க எத்தனை கொண்டு வந்தாங்க? பிரைவேட் காலேஜ் தான் 2 காலேஜ் கொண்டு வந்தாங்க. இது மாதிரி எதையுமே செய்யாம மைக்கு கடிச்சுட்டா அடாவடியா பேசிட்டு மக்களை ஏமாத்த நினைக்கிறாங்க. இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். அதனால இந்த விடியா திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் ஆணவத்தில் பேசிக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், மாணவர்களை காப்பாற்ற வேண்டும், இந்த எதிர்கால சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டியாக முதலமைச்சர் இருக்க வேண்டும் என்றால் எச்சரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர்கள் அறிவித்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதிலே அவர்கள் பாராமுகமாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பழிக்கு நிரந்தரமாக ஆளாகி விடுவார் என்பதை நான் தெரிவிக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது? எப்பொழுது அது குறித்த அறிவிப்பு வெளியாகும்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவில் இருக்குது? அதிமுக நேரடியாக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுது? கூட்டணி இல்லாமல் நேரடியாக எத்தனை? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம். என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூட்டணி கட்சியோடு பேச்சுவார்த்தை அவருடைய ஆணையின் பேரில் நாங்களும் கூட்டணி கட்சியோடு பேசி வருகிறோம். இது ஒரு முடிவுக்கு வந்து என்னுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை கழகத்தில் கூட்டணி கட்சி தலைவர் அருகாமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிருக்கிறது, கூட்டணி கட்சிகள் எந்தெந்த போட்டியிருக்கிறது, எத்தனை போட்டியிருக்கிறது என்பதை அவர்தான் அறிவிக்க வேண்டும் என்பதாக அறிவிப்பார். அது எங்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடு. திமுக காங்கிரசிலேயே தொகுதி பங்கீடு தொடர்ந்து இழுபறியிருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேசிய வைகை சொன்னார், காங்கிரஸுக்கு வேண்டிய மருந்து திமுகவிடம் இல்லை, அதிமுகவிடம் இருக்கிறது ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அதிமுக மறைமுகமாக காங்கிரஸ் கூட்டணி. அவர் ஒரு நல்ல இலக்கியவாதி, அந்த இலக்கிய தன்மையோடு அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு எங்களால் செல்ல முடியாது. என்ன சாதாரண ஆளுங்க. பொதுவாக கட்சியை பொறுத்தவரை யார் விரும்பி வருகிறார்களோ அவர்களோடு தான் நாங்கள் இன்னொரு கட்சியோடு அவர்கள் இருக்கின்ற போது அவர்களை வளைவிப்பதற்கு அளவிற்கு எங்கள் கட்சி ஒன்றும் பலவீனமான கட்சி இல்லை. நிற்கும் போது என்னன்னா